அண்ணன் வணக்கம். கௌப்பி அண்ணன் என்ன செருப்படி பலமா இருக்கா? ஆனா கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கம் இல்லைல்ல, மானம் இல்லைல்ல, சூடு சொரணை எதுவுமே இல்லைல்ல. சார் 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 நான் தான் சார் கௌப்பி. 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்கு. பிக் பாஸ் ரிவ்யூவர் சார். இங்க பாருங்க என்னோட சேனலை லிங்க் அனுப்பியிருக்கேன் சார். என்னோட லிங்க் அதில் பாருங்க. 50,000 60,000 70,000 80,000 40,000 வியூவு. லைக் 2,000 1,500 1000 எல்லாமே 1K மேல லைக் சார். கமெண்ட பாருங்க சார். 400 500 600 அது கமெண்ட பாத்தீங்களா சார்? இப்படி மக்கள் என்னத்தான் நம்புறாங்க சார். எனக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் சார். சார் பிக் பாஸ்க்குள்ள என்ன போட்டு விட்டீங்கன்னா டேய் நீ அதுக்கு அவருக்கு கிடைச்ச பதில். நாங்க ப்ரொஃபஷனலா இங்க ஒரு இதுல இருக்கோம். அப்ப டிஜிட்டல்ல பல விடயங்கள் எங்களுக்கு தெரியும். உனக்கு எப்படி இப்படி வியூ வருது, எப்படி இப்படி லைக் வருது, எப்படி இப்படி கமெண்ட் வருது, நீ என்ன பித்தலாட்டம், கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாம பண்ணி கொண்டிருக்க. உனக்கு வார 40,000 வியூல 35,000 பொட் காசுக்கு நீங்க செட் பண்ணி எடுத்தது. காசு கொடுத்து நீ வாங்கின வியூவு கமெண்ட் லைக்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத நினைச்சு போட்டு நீ இதை வச்சு எங்கிட்ட கேட்கிறாள் இன்னொரு பிக் பாஸ் ரிவ்யூரா பிக் பாஸ்க்குள்ள போட சொல்லி எங்களெல்லாம் என்னடா நினைச்சு கொண்டிருக்கிற? போன சீசன் நீ கூவினிய ஒரு கூவு காசு வாங்கி போட்டு அதுலயே நாரி போயிருக்குடா அப்படின்ற மாதிரி செருப்படி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கு அந்த மிஸ்டர் கௌப்பி அண்ணன் என்ன பண்றாருன்னா அந்த வன்மத்தை ஒவ்வொரு பிக் பாஸ் ப்ரோமோக்கு கீழையும் போய் இது தேராது மக்களே, இது தேராது, இது சரி வராது அப்படின்ற மாதிரி விஜய் டிவி மேலையும் தமிழ் பிக் பாஸ் டீம் மேலையும் விஜய் சேதுபதி அண்ணா மேலையும் அண்ணன் வன்மத்தை கொட்டி கொண்டிருக்காரு. ஏன் இந்த பொழப்பு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இவர மாதிரியான நபர்களால பிக் பாஸ் ரிவ்யூ பண்ற நபர்களுக்கு நான் 5 வருஷமா பண்றேன், விஜித் அண்ணா 8 வருஷமா பண்றாரு. ஸோ அப்ப இப்படியான அந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு ரவீந்தர் சார் என்னோட ரோல் மாடல். ஸோ அப்ப அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சத்தியமா ஒரு அசிங்கமா கிடக்கு. சரிங்களா? சத்தியமா அசிங்கமா கிடக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படியான பிறவிகளும் இருக்குல்ல. ஸோ இது உங்களுக்கு புரியல. இந்த வியூ எல்லாம் எப்படி வருது, இப்படி எடுக்கலாமா அப்படின்னா மரியதாஸ் ஆன்சவர்ஸ் ஒரு யூடியூபர் சார் அவர்கள், ரிப்போர்ட்டர் அவர்கள், மரியதாஸ் ஆன்சவர் யூடியூப்ல அடிங்க. அதுல நம்மளுடைய விஜய் அண்ணாக்கு ஒரு வியூ ஒன்று வந்துச்சு. இன்ஸ்டாகிராம்ல அவர் போட்ட வீடியோக்கு இந்தியாவிலேயே அதிகமான வியூ அவருக்கு தான் வந்துச்சு. அது பல கோடிகள் கொடுத்து எடுக்கப்பட்டது. வியூவா இருக்கட்டும், லைக்கா இருக்கட்டும், கமெண்டா இருக்கட்டும். அது எப்படி இந்த டீம் ஒர்க் பண்ணிச்சு, எப்படி எடுத்தாங்க அப்படின்றத அவர் அழகா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் கௌப்பி அவர் விஜய் அண்ணா அவர்கள் பெரிய அளவுல கோடிகள் கொட்டினாரு. இது 50,000 60,000 கிட்ட கொட்டி இதை பண்ணுது. சரிங்களா? எதுக்கு இந்த போலி இதுன்னு எனக்கு தெரியல. இந்த கௌப்பிக்கும் திவாகர் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு தெரியல. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல பேச போறது ப்ரோமோ மக்களே. ப்ரோமோ நம்ம சொல்லியிருந்தோம் புதன் வள்ளி அப்படி எதிர்பார்க்கலாம்னு இன்னைக்கு போட்டுட்டாங்க. ஸோ அதை பற்றி என்னுடைய கருத்து. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு போக இருக்கின்ற போட்டியாளர்கள்ல சில பேரோட கருத்துக்களை நம்ம சொல்லி கொண்டு வரோம் இல்ல, அதாவது எக்ஸ்பெக்டட் கான்டெஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சில பேரோட இதுகள் வருது. அப்ப அந்த ரீதியில இன்னைக்கு ஒரு 3 பேர், அதுல என்னுடைய ஒரு ஒப்பீனியன். சரிங்களா? வழக்கமா நம்ம ஷோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்லுவோம், முதல் நாளே வின்னர் யாருன்னு சொல்லுவோம், அவங்கள பத்தி நம்மளுடைய ஒப்பீனியன் சொல்லுவோம். சரி, அப்ப இப்ப நம்ம இந்த வீடியோல புதுசா எக்ஸ்பெக்டட் கான்டெஸ்டன்ட்ஸ் அதுல இவங்க என்ன மாதிரி எவ்வளவு நாள் தாக்கு பிடிப்பாங்கன்ற என்னுடைய இதை சொல்றேன். அப்படி சொல்லக்குள்ள அந்த ஷோல நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா அது எனக்கு இன்னொரு பூஸ்டா இருக்கு. அப்படி நடக்கலைன்னா நம்ம திருத்திக் கொள்வோம் நீ கணிச்சது தப்பு அப்படின்னு. சரிங்களா? அதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? இன்னொரு விடிய மக்களே, நீங்க அந்த ப்ரோமோல இந்த கௌபியை போல சில பேர் இருக்கானுங்க. அதாவது போன வாட்டி விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் சரியாக பண்ணவில்லை, இந்த வாட்டியாவது ஒழுங்கா பண்ணுங்கன்னு. அது அவனுங்களே அந்த சில பேர் இருக்கானுங்கல்ல, அவனுங்களால பிள்ளைய பெற்றுக்கொள்ள முடியலன்னா அடுத்தவன் பிள்ளைய தங்கட்ட பிள்ளைன்னு சொல்லுவாங்க, மானம் கெட்டவங்க. அதே மாதிரி தான் அவங்களுக்கு போன சீசன் சேது அண்ணா அவர்கள் அவங்களுடைய காசு வாங்கிட்டு கூவினதுக்கு செருப்படி கொடுத்துட்டார். சௌந்தர்யா, ராணவ் அப்படியான நபர்களுக்கு அந்த கூட்டம் இந்த ஷூவை நக்கிற வேலை பார்த்துச்சு. அதுக்கு சேது அண்ணா அவர்கள் செருப்படி கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த செருப்படி இன்னும் உரைக்குது போல இருக்கு. அதனாலே கத்தி கொண்டிருக்குதுகள். இந்த சீசனும் செருப்படி வாங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? நீங்க அந்த ப்ரோமோ கிக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும்.
கௌபியை போல நிறைய கத்தும். இல்லை அவன் தான் பேக்கெட்டில் வந்து கத்துறானான்னு தெரியல. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோமோ நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு ப்ரோமோன்னு வரும்னு. இன்னைக்கு வந்தது, நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டாக இருக்கு. அது ஷோவுக்கான எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிக்க வச்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரோமோ மட்டும் இல்லை, இதே போல ஒரு 2 ப்ரோமோ, சரிங்களா, இதே ஸ்டைல் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டான இது வந்து வரும் அப்படி என்பதுதான் எனக்கு தெரிஞ்சு. இந்த 28 வந்து குக் வித் கோமாளி ஃபினாலே. ஸோ அதுக்கு முதல் அந்த 2 ப்ரோமோக்களை 1/6 இறக்கி போட்டு அதுக்கப்புறம் 5 days to go 6 days to go அப்படின்ற மாதிரி ப்ரோமோக்களை இறக்குவார்கள் அப்படி என்பது என்னுடைய கணிப்பு. சரிங்களா? இந்த சீசன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் போன முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு சொன்னது போல, இந்த முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியல. அந்த ஒரு டேக் கேட்டது போல ப்ரோமோவா இருக்கட்டும், அவங்க பண்ற விடயங்களா இருக்கட்டும், பக்காவா இருக்கு. அது கேட்டது போல போட்டியாளர்களும் தரமா பண்ணுவார்கள் அப்படி என்பதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த விடயம். ரெண்டாவது வந்து போட்டியாளர்கள்ல இப்ப எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதில் வந்து சில பேர், அதில் ஒன்று வந்து அகமட் மீரான் அவர்கள், ரெண்டாவது வந்து அரோரா அவர்கள். அவங்களுக்கு வேற பேர் வச்சிருக்காங்க. கூகுளில் கூட வந்து இது நான் சொல்லலை, கூகுள் சொல்லுது, பலூன் அக்கா அப்படின்னு அடிச்சதான் வருது அவங்க. அடுத்தது வந்து இந்த கலையரசன் அகோரி அப்படின்ற இந்த 3 பேரை பற்றி நம்மளுடைய ஒப்பீனியன். சரிங்களா? ஸோ இப்போ தெலுங்கு பிக் பாஸை வந்து பார்த்தீங்கன்னா கொமனர்ஸை எடுங்க அப்படின்னு சொன்ன மக்களே கொமனில் என்னத்தை சொல்கிறாங்கன்னா, எப்பா ஃபர்ஸ்ட் கொமனர்ஸை வெளியில் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு அந்த ஷோ வந்து டல்லாக்குறது கொமனர்ஸ். அந்த ஒரு சொல்லப்போனால் இப்போ நம்ம ரிவ்யூ வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இயரும் நம்ம வந்து தெலுங்கு பிக் பாஸ் ஆகா ஓஹோன்னு சொல்லுவோம், நம்ம தமிழ் பிக் பாஸ் அப்படி இருக்கும்னு பண்ணுவோம். ஆனால் இந்த சீசன் நம்ம தமிழ் பிக் பாஸ் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். அந்த அளவுக்கு கொமனர்ஸ் வந்து நாசப்படுத்தி கொண்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம தமிழ் பிக் பாஸ் சீசன் 9ல என்ன பொறுத்த வரைக்கும் கொமனர்ஸ் வராமல் இருந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு என்னுடைய இருக்கு. இல்லை ஒரு பேர் தாமரை செல்வி மேம் அவர்கள் அப்படி 1-2 பேரை போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். தாமரை செல்வி மேமுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்க ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட். ஸோ அப்போ அவங்களுக்கு இன்னும் அவங்கள தெரிஞ்ச ஊர்க்காரங்க இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த ஊரே வந்து பார்த்துச்சு, ஹாட்ஸ்டாரை டவுன்லோட் பண்ணாங்க நிறைய பேர். ஸோ அவங்க சொல்லப்போனால் அவங்க ஒரு மினி செலிபிரிட்டி. சரிங்களா? அவங்களோட ஊர் லெவலில். ஸோ அப்படியான நபர்களை எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை. யாருன்னே தெரியாதவங்களை எடுத்து போட்டால் வேலைக்காகாதுன்றதான் தெலுங்கு பிக் பாஸ் படிப்பிக்கிற பாடம். ஓகே, சரி. அப்படி இருக்கக்குள்ள இப்போ அரோரா பலூன் அக்கா அப்படின்றவங்க நான் சொல்லல, கூகுளே சொல்லுது. சரிங்களா? அவங்க யாருன்னா பலூன் அக்கான்னு தான் சொல்லுது. அது ஏன் அப்படி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இவங்க தாக்கு பிடிப்பாங்களா அப்படின்னுக்குள்ள என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை சுத்தமாக இல்லை. டாப் 5 இவங்க வர சான்ஸே இல்லை அப்படின்றதா என்னுடையது. அது மட்டும் இல்லாமல் போன சீசன் இவங்களுடைய ஃப்ரெண்டு மதுமிதா அவர்கள் வந்தாங்க. அதுலேயும் என்னால் தாங்க முடியாத ஒன்று என்னன்னா, பிக் பாஸ் ரிவ்யூவர்ன்னு சொல்லி போட்டு வந்தாங்க. அந்த அம்மா ஏதோ 1 வீடியோ 2 வீடியோ போட்டிருக்காங்க போல இருக்கு. அதை கூட பார்க்க கிடைக்கல. இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க போல இருக்கு. ரீல் போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. நான் 5700 வீடியோ பிக் பாஸுக்கு இது போட்டிருக்கேன். விஜித் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 5000 கிட்ட வந்து போட்டிருக்காங்க அவரும். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளே வந்து இந்த ஒரு என்ன சொல்லலாம், அது 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 முடியலை. எனக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எப்படி மனசாட்சி வந்துச்சு அந்த பிக் பாஸ் ரிவ்யூவர்னு. ஏன்னா அந்த அம்மாவே ஷோ முடிஞ்சு சொல்லியிருக்காங்க, நான் பிக் பாஸ் ரிவ்யூவர்லாம் இல்லை விட்டுருங்க அப்படின்னு. ஸோ அப்போ ஈஸியாக வந்து ஒரு சான்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு, ஈஸியாக வந்து கிடைச்சிட்டு. சில பேர் சொன்னாங்க அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்கு, அதனால் வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு தான் இவங்க பலூன் அக்கா அவர்கள், அரோரா அவர்கள். சரிங்களா? ஸோ அப்போ நான் அவங்களோட இன்டர்வியூ பார்த்தேன், அவங்க பேசுகிற ஸ்டைலு வீடியோக்கள் எல்லாம் பார்த்தேன். சுத்தமாக தாக்கு பிடிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய இது. என்னதான் ஒரு செட்டப்பை பண்ணி போட்டு போனாலும், ஒருவேளை அவங்க போனாங்கன்னா ஒரு செட்டப்பை பண்ணி போட்டு இவங்க அப்படி இப்படின்னு பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் பண்ணி போட்டு போனாலும் இவங்க வந்து தாக்கு பிடிக்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு இது ஒன்று. சரிங்களா? டாப் 5ல டாப் 10 டவுட்டு தான். டாப் 15 அது ஓகே பார்ப்போம். சரிங்களா? ஸோ இவங்க என்னோட லிஸ்ட்டில் இல்லை. வந்தாங்கன்னா இவங்க வந்து அந்த ஒரு டாப் 10 டாப் 5 இதுக்குள்ளேயே இல்லை, முக்கியமாக டாப் 5குள்ளேயே இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கலையரசன் அரோரியா அவரு. ஸோ வீடியோக்கள் பார்த்தேன், எதை வச்சு பிக் பாஸுக்குள்ள அவருடைய கேட்டகரியே வந்து ஒரு இது
வித்தியாசமான இருக்கும். எதை வச்சு டீம் செலக்ட், ஒருவேளை அவரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா அவரோட பேர் அடிபடுது, எதை வச்சு அவரை உள்ளுக்குள்ள போட எடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த டிஆர்பிக்காக அவர் ஏதாவது சண்டைகள் பண்ணுவார் அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் அடிச்சு சொல்வேன், அவரெல்லாம் ஒரு டாப் 5 எல்லாம் வரமாட்டார். டாப் 10 தாக்கு பிடிக்கிறதே முடியாத காரியம் என்ற மாதிரி தான். சரிங்களா? ஸோ எனக்கு அரோரா அவர்கள் மீதும் கலையரசன் அவர்கள் மீதும் நம்பிக்கையே இல்லை. ஸோ அவங்கெல்லாம் அந்த ஒரு 4, 6, 8 அப்படின்னு வெளியே போட்டிய நபர்கள், விக்கெட். சரிங்களா? அகமட் மீரான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்பேர் பண்ணிக்குள்ள அவர் ஒரு ஸ்பீச் வச்சு உழைப்பால் வந்தவர் தான். அதுக்கு ஒரு கெத்து வேணும், நம்ம வந்து வாயால் வந்து பேசக்குள்ள அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வேணும். டிஃப்ரெண்டான கேட்டகரி பண்ணி இப்போ சீசன் 6க்கு வந்து கெஸ்டாக போயிருந்தாரு நம்ம சுரேஷ் தாத்தா அவர்களோட. பட் அதை வந்து பார்க்கக்குள்ள சுரேஷ் தாத்தா கூட நின்னபடியா அவரால் பேச முடியலையா, இல்லை அவர் பேசினது வெளியில வரையிலையா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த சீசன் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த எபிசோட் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், சைட் ரோல் தான் பண்ணியிருந்தாரு. ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுவாங்கல்ல ஒரு படத்துல, அதுல ஹீரோ மட்டும்தான் தெரிவாங்க, இவங்க வந்து சைட்டுக்கு இப்படியே நிற்பாங்க. அப்படிதான் அவருடைய இது எனக்கு தெரிஞ்சது. ஸோ கண்டிப்பா இவர் பிக் பாஸ்ல நல்லா பண்ணுவாருன்னா எனக்கு அவர் மீதும் நம்பிக்கை இல்லை. சரிங்களா? டாப் 5 எனக்கு அவர் மீது நம்பிக்கை வந்து இல்லை. ஆனா அரோரா கலையரசனை விட அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ஒன்று இருக்கு. சரிங்களா? இது வந்து இந்த வீடியோல இந்த போக இருக்கிற போட்டியாளர்கள்ல இந்த எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ஸ் இருக்குது, அவங்கள பத்தி என்னுடைய எதிர்பார்ப்பு, அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். மீதி நபர்களோட பேரை பத்தி நாளைக்கு வருகின்ற வீடியோக்கள்ல பேசலாம். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. ஒரு தொழிலை நல்லாக்குறதும் ஒரு தொழிலை கெடுக்கிறதும், அந்த தொழிலை வந்து என்ன சொல்லலாம், இப்ப எல்லாமே வந்து ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றது, ரிவ்யூ ப்ரிவியூ இதெல்லாமே ஒரு ப்ரொமோஷன் என்ற மாதிரி தான் வரும். அப்போ அதை ஒருத்தங்க நேர்மையாக பண்ணுறாங்க, அதை ரசிச்சு பண்ணுறாங்க. இப்போ ரவீந்தர் சார் எல்லாம் பிக் பாஸை ரசிச்சு பண்ணுவார், மனுஷன் என்ஜாய் பண்ணி பண்ணுவார். அது அவரோட இதை பார்த்தாலே தெரியும், அவ்வளோ பாசிட்டிவ் வைஸ் வரும். ஆனால் இந்த கௌப்பிய போன்ற நபர்கள் எல்லாம் ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி. பார்த்தாலே தெரியுது இவன் எங்கேயோ எலும்பு துண்டை கவிட்டான், இல்லை ஏதோ ஒரு ஷூவை நக்கி கொண்டிருக்கான், அப்போ அதுக்கு தான் இவன் பேசுகிறான் அப்படி என்பதை பார்த்தோன்னே தெரியும். ஏன்னா அவனுக்கு அதுதான் வேணும். அப்போ அப்படியான நபர்கள் வந்து ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி. அது பிக் பாஸாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்கல்ல இந்த கேன்சர் போன்ற நபர்கள், கிருமிகள், அவனுங்க தான் எல்லாத்தையுமே கெடுக்கிறது. சரிங்களா? அப்படியான நபர்களை வளர்த்து விடாதீங்க, நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் அவெல்லாம் அவனுக்கு ஒரு உண்மையா வியூ வருதுன்னு நினைச்சு, இல்லை காமெண்ட் உண்மையா வருதுன்னு நினைச்சு, லைக் வருது, மக்கள் சப்போர்ட் அவனுக்கு நினைச்சு உங்களோட காசுகளை கொடுக்காதீங்க. அவன் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க நாசமா போனதான் வழக்கம். சரிங்களா? தீய சக்தியோட சேர்ந்தா அதுவும் தீய சக்தியா தான் மாறும். நன்றி.